கனெக்டிங் ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லாருமே லைக் சில பேர் நியூ ஃபேஸாக இருக்காங்க, சில பேர் தெரிஞ்ச ஆக்டர்ஸாக இருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணிடுறாங்க. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, லைக் என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே இன்ட்ரோல் பார்க்க வரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் போக போக அது ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறாங்க. அது சூப்பராக இன்ட்ரெஸ்ட் சூப்பராக இருக்குது சார். லைக் வந்து நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே கனெக்ட் ஆகும் சார். லைக் வந்து அந்த அந்த சஸ்பென்ஸை வந்து நமக்கு கடைசி ஃப்ரேம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிளைமேக்ஸில் தான் அது ரிவீலே பண்ணுறாங்க எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதையை சொல்லிடுறாங்க. ஸோ அது ஏன் என்னன்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டு அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் எல்லாமே அவங்க கனெக்ட் பண்ணி சூப்பராக அதை பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, நல்லா இருந்துச்சு சார். லைக் ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிவீல் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுவாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். எல்லா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. லைக் ஏ சர்டிஃபிகேட்டுக்குன்னு கண்டென்ட் பெருசாக இல்லை. மேபி டயலாக்ஸ் மியூட் பண்ணால் குழந்தைங்க பார்க்கலாம் சார். பட் மற்றபடி அது சூப்பராக தான் இருக்குது. தேங்க்யூ சார். படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஆன்சர் பண்ண எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் இருந்தது. ஓகே, ஃபுல்லாக படம் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. அது கனெக்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு டவுட் இருந்தது. லாஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அது கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஒரு அழகான ஒரு அம்மாவா வந்து இந்த திருநங்கை அம்மாவா நினைச்சிருக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அவங்க ஆக்டிங் லைக் எப்பவுமே அவங்களது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம யாருமே வந்து ஒரிஜினலாக வந்துட்டு ஒரு திருநங்கையை வந்துட்டு மூவிஸில் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டோம். அவங்களோட கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு படத்துல வந்து ஒரு துப்பாக்கி தான் வந்து படத்துல எல்லாருடைய தலையெழுத்தையும் வந்து நிர்ணயிக்குது. கடைசியில் வந்து அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசா பரவும்னு சொல்றாங்களா, இல்லை அதை ஒழிக்கப்படணும்னு சொல்றாங்க? அதை அந்த அவங்கவுங்க சுச்சுவேஷன் பொறுத்து தான் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மூவி படி பார்த்தா அதுவும் ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணாலும் அப்படிதானே. அவங்கவுங்க சுச்சுவேஷன்ல அவங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான். பட் படம் தமிழ் சினிமா அந்த பேட்டர்ல தான் இந்த படம் வந்து சர்பானி டைம் மெட்ராஸ் படம் வந்து பண்ணிருக்கிறாங்க. அந்த மாநகரம் படத்தை வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சாரி, நான் மாநகரம் பார்க்கல. ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா. மொத்தத்தில் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? எனக்கு எண்டிங் வைஸ் பிடிச்சிருந்தது. அதை கனெக்ட் பண்ணி எண்ட் பண்ணது பிடிச்சிருந்தது. எல்லா தரப்பு ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கலாம். பார்க்கலாம். படத்துக்கு மார்க் மேபி 3 or 3.5 for 5. படம் அருமையா இருக்குண்ணே. படம் பார்க்கலாண்ணே, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாண்ணே. படம் கனெக்ட் ஆயிருக்குண்ணே. கனெக்ட் ஆயிருக்குண்ணே. கொடுத்துருக்காங்கண்ணே. ஈக்குவலான ரோல் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. படம் சூப்பரா இருக்குண்ணே. படம் பார்க்கலாம். பரத் நல்லா பண்ணியிருக்காப்ல. பரத் நல்லா பண்ணியிருக்காப்ல. இந்த படம் மூலயமா அவருக்கு கண்டிப்பா சில படங்கள் வர வாய்ப்பு உண்டுண்ணே. இது வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்களை பத்தியான ஸ்டோரி தான். பிளஸ் திருநங்கைகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அருமையா சொல்லியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அபிராம் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் பரமத்தை ஒதுக்கிட்டாங்க. படம் நல்லா இருக்கு. பரத் போர்த்தன் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இது வரையும் சாகிலி பாயா பார்த்த ஒருத்தர் வந்து கொஞ்சம் ராவா இருந்து நல்லா இருந்துச்சு. எல்லாம் மிஸ்ஸிங் பண்ணுக்குள்ள லாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்க்கக்குள்ள நல்லா தெரிஞ்சிச்சு. நல்லா மிஸ் பண்ணிருக்காரு. சென்டிமெண்ட் கனெக்ஷனா இருக்கு.
நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை. அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பொண்ணு பையன் பிறந்து பொண்ணா இருக்கிற வந்து அப்டேட் பண்ற யாரு வீட்லயும் அப்டேட் பண்ண மாட்டோம். அந்த அவங்க அப்டேட் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன ஜாதி மரம் எல்லாத்தையும் ஓரங்கத்தையும் மஞ்சள் நேரத்தான் பார்க்க சொல்றாங்க. வேற ஒன்றும் படம் நல்லா இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்க எப்படின்னு தெரியல, எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 5 மினிட்ஸ்ல கரையை சொல்லிட்டார் டேரக்டர். அதனால ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோவா இருக்கு. செகண்ட் ஹாப் முடிக்கனால கொஞ்சம் நல்லா வேகமாக போயிடுச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு. அதான் சொல்றேன்ல, அவங்க பத்தி பேசுனா அந்த பொண்ணை பத்தி நீங்க பேசணும். அபிராமி பத்தி பேசுனீங்கன்னா அந்த பொண்ணை பத்தி நீங்க பேசணும். ஏன்னா அதை அப்டேட் பண்ண வந்து யாரும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. பண்ணிருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பார்த்தது, நான் பேர் வித்தியாசமா நான் உள்ள போனேன். படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப